கலிங்க விஜயம். அத்தியாயம் 29. மாரவர்மன் எங்கே? சீன கப்பலில் இருந்து மாரவர்மனையும் கலிங்க நாட்டை சேர்ந்த சிறையாளிகளையும் விடை கொடுத்து அனுப்பிவிட்ட பிறகு கப்பலின் மேல் தளத்தில் இருந்து சுற்றிலும் பார்வையிட்டான் கருணாகரன். அவன் அருகில் நீலவண்ணன், வல்லபன், வீரத்தேவன், மேலும் நீலவண்ணனின் உதவியாளர்களும் இருந்தனர். நன்றாக விடிந்து விட்டது. கிழக்கு சூரியன் பிரகாசிக்க தொடங்கிவிட்டான். நடுக்கடலில் விரைவாக சென்று கொண்டிருந்தது சீன கப்பல். நண்பகல் நேரத்தில் வடகலிங்கத்தை தாண்டி தென்கலிங்க நாட்டுக்கு அருகில் சென்று கொண்டிருந்தது. வல்லபன் மாலுமியின் அருகில் சென்று அவ்வப்போது அவனிடம் செல்லும் திசை பற்றியும் அருகில் இருக்கும் நகரங்களை பற்றியும் கேட்டறிந்து வந்து கருணாகரனிடம் கூறிக்கொண்டிருந்தான். வல்லபன் கருணாகரனிடம், படைத்தலைவரே, இன்று மாலைக்குள் தென்கலிங்க துறைமுக நகருக்கு அருகில் இக்கப்பல் சென்றடையும். அங்கேதான் சீன வியாபாரிகள் உள்ளனர். எப்போது இக்கப்பலை அவர்களிடம் ஒப்படைக்கலாம் என்று கேட்டான். கருணாகரன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு, வல்லபா, சீனர்கள் நமக்கு பேருதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இக்கப்பலை சீக்கிரமாக ஒப்படைக்கத்தான் வேண்டும். இங்கேயுள்ள சிறையில் அடைப்பட்ட தமிழர்கள் அனைவருமே சோழ நாட்டிற்கு வருவதற்கு விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. எனவே நாகைப்பட்டினம் சென்றடைவதற்கு பதிலாக அதற்கு முன்னரே வேங்கி நாட்டிலேயே எல்லோரையும் இறக்கிவிட்டு விடலாம். வேங்கி நாடும் நமது சோழராட்சிக்கு கட்டுப்பட்ட நாடு என்பதால் அவர்கள் தங்கு தடையின்றி எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அல்லவா? நானும் வேங்கி நாட்டிலேயே இறங்கிக் கொள்கிறேன். அங்கிருந்து குதிரை மூலமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைகிறேன். உமக்கும் இது சம்மதம்தானே? எங்களையெல்லாம் இறக்கிவிட்ட பிறகு நீயும் உன் உதவியாளர்களும் மாலுமியின் துணையோடு சீன வியாபாரிகளிடம் சென்று இக்கப்பலை ஒப்படைத்து விடலாம். அவர்களுக்கு தரவேண்டிய பொற்காசுகள் என்னிடம் தாராளமாக இருக்கின்றன என்றான். கருணாகரன் பதில் வல்லபனுக்கும் திருப்தியாக இருந்தது. இவ்வளவு நாட்களில் உடல்நிலை சரியில்லாத சீன வியாபாரிகளும் அவர்களின் உதவியாளர்களும் உடல் நலம் தேறி இருப்பார்கள். அவர்களை சீக்கிரமாகவே சந்திக்க வேண்டும். அவர்களிடம் திரும்ப இக்கப்பலை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் வல்லபன். வல்லபன் தன் உதவியாளர்களை அழைத்து சிறை மீட்டவர்களை சந்தித்து எல்லோரையும் வேங்கி நாட்டிலேயே இறக்கிவிட முடிவு செய்ததாகவும், சோழ நாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கு தேவையான வண்டி வாகனங்களை கருணாகர தொண்டைமான் ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவார் என்று கூறுமாறும் தெரிவித்தான். அடுத்த நாள் விடியற் காலையில் வேங்கி நாட்டின் துறைமுகத்துக்கு அருகே சீன கப்பலில் இருந்து எல்லோரும் இறங்கினர். கருணாகர தொண்டைமான் சிறையில் இருந்து விடுதலை பெற்றவர்களிடம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தாராளமாக கேட்கலாம். ஆனால் வடகலிங்கம் மட்டும் நீங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும். உங்களை பிடிப்பதற்கு மன்னன் அனந்தவர்மன் முழு மூச்சோடு செயல்படுவான் என்று எச்சரிக்கையும் செய்து அனுப்பினான். சிலரை வண்டிகள் ஏற்பாடு செய்து சோழ நாட்டிற்கும் மற்றும் பல இடங்களுக்கும் அனுப்பிவிட்ட பிறகு வல்லவனை அழைத்து, நண்பா, இந்தா பொற்காசுகள். சீனர்களிடம் அவர்களுக்கு உரிய பொற்காசுகளை கொடுத்துவிடு. நீயும் உன் உதவியாளர்களுடன் தென்கலிங்கத்தில் சிறிது காலம் இருந்துவிட்டு சமயம் வரும்போது சோழ நாட்டிற்கு வந்துவிட வேண்டும். மாரவர்மனை பற்றியும் யசோதை அவர்களை பற்றியும் ஏதாவது தகவல் அறிய முயற்சி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு வேங்கி நாட்டிலிருந்து புறப்பட்டான் கருணாகரன். கருணாகரனுடன் நீலவண்ணனும் வீரத்தேவனும் உடன் வர குதிரைகளில் ஏறி காஞ்சிக்கு வந்தடைந்தனர். காஞ்சியில் சில நாட்கள் இருந்து முக்கியமான பணிகளை முடித்து நீலவண்ணனையும் வீரத்தேவனையும் அங்கேயே விருந்தினர் மாளிகையில் இருக்கச் செய்துவிட்டு கருணாகரன் மட்டும் கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி சென்றான். குலோத்துங்க சக்கரவர்த்தியிடம் கலிங்க நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்று விடாமல் கூறினான். சக்கரவர்த்தி அவன் கூறியதை கேட்டுவிட்டு அமைச்சர்களையும் படைத்தலைவர்களையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற ஏற்பாடு செய்யும்படி கட்டளையிட்டார். ஒரு வார காலத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவும் தீர்மானித்தார் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியிடம் விடைபெற்ற பிறகு திருநிறையூர் விரைந்தான். குதிரையில் திருநிறையூர் சென்ற கருணாகர தொண்டைமான் மாரவர்மனின் இல்லத்துக்கு செல்லும் வழியில் இருந்த குளக்கரையை கண்டான். அவனது இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. முதலில் மணவாளினியை பார்த்த இடமல்லவா இது? கடமை கடமை என்றே இவ்வளவு காலமும் இருந்தாகிவிட்டது. மணவாளினியின் முகம் மறக்க முடியுமா? பார்க்கும் இடமெல்லாம் அவளது செந்தாமரை முகம் மட்டும்தானே தெரிகிறது. குதிரையை நிறுத்திவிட்டு அங்கிருந்த படித்துறை மேல் அமர்ந்தான் கருணாகரன். அதே சமயம் பின்னால் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்த கருணாகரன் தன் உள்ளம் கவர்ந்த மணவாளினியே இவனை பார்த்தவுடன் வேகமாக வருவது தெரிந்தது. மணவாளினி நீண்ட நாட்களுக்கு முன்னர் கருணாகரனை பார்த்ததுதான். இப்போதுதான் மறுபடியும் பார்க்கிறாள். கருணாகரனை நேரில் பார்ப்பதற்கு முன்னரே அவனது மனதை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டவன் கருணாகரன். தனது சகோதரன் மாரவர்மன் கருணாகரனை பற்றி அடிக்கடி கூறிய
வீர தீர பிரதாபங்களை கேட்டு நேரில் பார்ப்பதற்கு முன்னரே அவனிடம் மனதை பறி கொடுத்திருந்தவள்தான் மணவாளினி. நேரில் பார்த்தவுடன், அதுவும் பல நாட்களுக்கு முன்னர் இதே குளக்கரை அருகே கத்தி முனையில் அவனை கண்டவள் அப்போதும் அவன் மேல் ஆர்வம் இருந்தாலும் தன் மனதை அடக்கி கொண்டாள். அன்றிலிருந்தே அவளது மனம் முழுவதும் கருணாகரனை ஆட்கொண்டிருந்தான். அவனை மறுபடியும் எப்போது பார்ப்போம் என்று மனது கிடந்து தவியாய் தவித்து கொண்டிருந்தது. குதிரை குளம்புலி சத்தம் கேட்ட போதெல்லாம் கருணாகரன் வந்து விட்டானோ என்று மனம் தேட ஆரம்பிக்கும். தன் சகோதரன் மாரவர்மனும் கருணாகரனுடன் சென்றிருந்தான். மாரவர்மன் திரும்பி வந்தாலாவது கருணாகரனை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆனால் மாரவர்மனும் வரவில்லை, கருணாகரனும் வரவில்லையே என்று தவித்து வீட்டில் இருப்பு கொள்ளாமல் குளக்கரைக்கு வந்து விடுவார். ஆனால் இப்போது உண்மையிலேயே கருணாகரன் வந்துவிட்டான். ஒற்றை குதிரையின் குளம்பொலி கேட்ட உடனேயே ஓடோடி வந்து பார்த்தவளுக்கு கருணாகரனின் கம்பீரமான முகம் தெரிந்தது. 2 கைகளையும் விரித்த கருணாகரனின் கைகளில் தஞ்சம் புகுந்தாள் மணவாளினி. மணவாளினியை இறுக அணைத்த கருணாகரன், எப்படி இருக்கிறாய் மணவாளினி என்று கேட்க, மெய் மறந்த அவள் மெல்லிய குரலில், உங்களுக்காகத்தான் இவ்வளவு நாட்களாக காத்து கொண்டிருந்தேன் என்றாள். குளக்கரையில் இருவரும் அமர்ந்திருந்தனர். என் சகோதரர் மாரவர்மனும் வந்துவிட்டாரா என்று கேட்டாள் மணவாளினி. இன்னும் இல்லை, உன் சகோதரன் மாரவர்மனிடம் ஒரு முக்கிய பணியை ஒப்படைத்துள்ளேன் என்று ஆரம்பித்து கலிங்க நாட்டில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் கூறினான். மணவாளினி, சீன கப்பலில் இருந்து ஒரு படகில் உன் சகோதரன் மாரவர்மனும் சில கலிங்க நாட்டு சிறை கைதிகளையும் இறக்கி வழி அனுப்பிய போது கூட நான் அவ்வளவாக கவலை அடையவில்லை. ஆனால் அவர்கள் சென்ற பிறகு எனக்கு கவலை பிறந்துவிட்டது. யசோதை அவர்களையும் அவர் புதல்வி பானுமதியையும் பாதுகாப்பதற்காக தனியே மாரவர்மனை அனுப்பியது தவறான செயலோ என்று என் மனம் கவலை கொள்ள ஆரம்பித்து விட்டது. கலிங்க ஆட்சியாளர்கள் சிறை உடைத்த நிகழ்ச்சியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தீர ஆராய்ந்து அதற்கு காரணமானவர்களை வேட்டையாடுவதற்கு தீவிரமாக ஈடுபடுவார்கள். மாரவர்மன் எங்கு கரை சேர்ந்தானோ, எப்படி தலைநகருக்கு செல்வானோ, வழியில் அவனுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் நேருமோ, யசோதையின் இல்லத்தை அடைந்தாலும் அவனுக்கு அங்கே என்னென்ன தொல்லைகள் நேருமோ என்ற கவலைகள் என் மனதை வாட்டி எடுக்க ஆரம்பித்து விட்டன. மாரவர்மனை உடனே அழைத்து வராமல் போய்விட்டேனே என்று ஒவ்வொரு கணமும் நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றான். நான் இதுவரை என் தமையன் மாரவர்மன் உங்களுடன் தான் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தேன். என் பெற்றோரும் அப்படித்தான் எண்ணி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இப்போது கூறுவதை பார்த்தால் எனக்கு மிகவும் அச்சமாக உள்ளது. என் சகோதரன் நல்ல வீரன், கத்தி வீசுவதிலும் வல்லவன். இருந்த போதிலும் கொடுமைக்கார ஆட்சியாளர்களின் கைகளில் சிக்குண்டால் என்னாவது என்ற கவலை எனக்கு இப்போது ஏற்படுகிறது. கவலைப்படாதே மணவாளினி, நான் தகுந்த ஏற்பாடுகளை செய்கிறேன். என் நம்பிக்கைக்கு உரிய சில வீரர்களை அங்கு சென்று மாரவர்மனையும் அந்த 2 பெண்மணிகளையும் இங்கே உடனே அழைத்து வருமாறு கூறுகிறேன். அதுவரையில் நீ உன் பெற்றோர்களிடம் எதுவும் கூறிவிடாதே. கலிங்க நாட்டில் பத்திரமாக இருப்பதாக கூறிவிடு. சரி, அப்படியே சொல்கிறேன். எதற்கும் நீங்களே ஒருமுறை எங்கள் வீட்டிற்கு வந்து என் பெற்றோர்களிடம் கூறிவிடுவது நல்லது என்று கூறிய மணவாளினி கருணாகரனை அவள் இல்லத்துக்கு அழைத்து சென்றாள். கருணாகரனை பார்த்தவுடன் மாரவர்மனின் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கருணாகரன் அவர்களிடம் மாரவர்மன் திரும்பி வருவதற்கு மேலும் சில காலமாகும் என்றும் அவன் பத்திரமாக இருப்பதாகவும் ஆறுதல் கூறினான். மேலும் சில நாழிகைகள் அவர்கள் வீட்டில் இருந்துவிட்டு காஞ்சியை நோக்கி தன் குதிரையை செலுத்தினான் கருணாகரன். வல்லபன் கருணாகரனையும் மற்றவர்களையும் சீன கப்பலில் இருந்து இறக்கிவிட்டு பின்னர் மாலுமியிடம் தென் கலிங்க துறைமுகத்தை செல்லும்படி சொன்னான். வல்லபனுடன் அவனது உதவியாளர்களும் உடன் வந்தனர். சீன வியாபாரிகள் வல்லபனின் இல்லத்திலேயே இருந்தனர். வல்லபன் அவர்களிடம் எல்லா பொருட்களையும் விற்றுவிட்டதாக கூறி அவர்களுக்கு உரிய பொற்காசுகளை கொடுத்தான். சீன வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்களுக்காக வல்லபனே வியாபாரம் செய்து உதவியதை நன்றியுடன் கூறினர். அவர்களுடைய உடல்நிலையும் நன்கு தேறிவிட்டதை அறிந்த வல்லபனும் மகிழ்ச்சி அடைந்தான். வல்லபனிடம் விடைபெற்ற சீன வியாபாரிகள் தங்கள் 2 கப்பல்களையும் சீன தேசத்திற்கு செலுத்த தயாரானார்கள். வல்லபன் தன் இல்லத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது உதவியாளர்கள் சமையல் செய்வதில் ஈடுபட்டனர். வல்லபன் மனதில் கருணாகர தொண்டைமான் வற்புறுத்தி கூறியது நினைவுக்கு வந்தது. மாரவர்மனை பற்றி விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உடனே வழி காண வேண்டும். தானே வடகலிங்கம் செல்வது மிகுந்த ஆபத்தான காரியம். தன்னை சுங்க அதிகாரிகள் பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிறைச்சாலையை தகர்த்து சிறை காவலர்களை தாக்கும் போது
அவர்களுக்கு தன்னை நன்கு நினைவில் வைத்திருப்பார்கள். ஏதாவது மாறுவேடம் புனைந்து யசோதையின் இல்லத்துக்கு சென்று வரலாமா என்று யோசித்தான். முடியாது. தான் அவ்வாறு செய்தாலும் தன்னை எப்படியும் அடையாளம் கண்டுவிடுவார்கள். தனக்கு பதிலாக உதவியாளர்களை அனுப்பி யசோதை அவர்களை பற்றியும் மாரவர்மனை பற்றியும் அறிந்து வரச் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான் வல்லபன். சில தினங்கள் கடந்த பிறகு ஒரு பணியாளனை அழைத்து மாறு வேடத்தில் வடகலிங்கம் சென்று மாரவர்மனை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டு வருமாறு அனுப்பி வைத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.